Exercise 8.7 first sum. Determine whether the following function is homogeneous or not. If it is so, find the degree. இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஹோமோஜினியஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு டிகிரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டின் எழுதிக்கிங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 6x கியூப் ப்ளஸ் 7. இப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில் லேம்டாவை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதாவது எக்ஸுக்கு பதிலாக லேம்டா எக்ஸு, ஒய்க்கு பதிலாக லேம்டா ஒய்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது எக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் லேம்டா இன்ட்டு எக்ஸு, ஒய் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை லேம்டா ஒய்யாக மாற்றிக்கணும். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட் எடுத்தோன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கா, அப்போ லேம்டா எக்ஸ் ஸ்கொயர். ஒய் இருக்கா, அந்த இடத்துக்கு பதிலாக என்ன பண்ணணும், லேம்டா ஒய்யு ப்ளஸ் 6 இன்ட்டு எக்ஸ் கியூப், எக்ஸுக்கு பதிலாக லேம்டா எக்ஸு ஹோல் கியூப் ப்ளஸ் 7. ஓகேவா? இப்போ இது உள்ள அந்த பவர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க. லேம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு லேம்டா ஒய் ப்ளஸ் 6 இன்ட்டு லேம்டா கியூபு எக்ஸ் கியூபு ப்ளஸ் 7. இது என்ன செஞ்சுக்கலாம், லேம்டா ஸ்கொயர் இங்கே லேம்டா இருக்குது, ஸோ லேம்டா கியூப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 6 இன்ட்டு லேம்டா கியூப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 7. இப்போது இது ஃபைனலாக நம்ம சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர். இதுலேருந்து நம்ம காமனாக எல்லாத்துலேருந்தும் லேம்டாவை வெளியில் எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். அப்படி வெளியில் எடுக்க முடிஞ்சுதுன்னா அது ஹோமோஜினியஸ். வெளியில் சப்போஸ் எல்லாத்துலேயுமே இப்போ 7 மட்டும்தான் இருக்குது, இங்கே லேம்டாவே இல்லை, அப்போ நம்ம காமனாக லேம்டாவை வெளியில் எடுக்கவே முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் இது என்ன ஆகும் அப்படின்னா நாட் ஹோமோஜினியஸ், இட்ஸ் அ நான் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் நான் ஹோமோஜினியஸ். இதுவே ஹோமோஜினியஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த லேம்டாங்கிறத காமனாக எடுக்கும்போது இது உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா, லேம்டாவை எடுத்ததுக்கப்புறம் மீதி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா அப்படியே ஒரிஜினல் கொஷினாக இருக்கணும். அப்படி ஒரிஜினல் கொஷினாக இருந்தது அப்படின்னா அது ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். இப்போ இந்த லேம்டாவே வெளியில் எடுக்க முடியல, எடுத்ததுக்கப்புறம் அந்த எக்ஸ்ப்ரெஷனை நம்ம தனியாக கொண்டு வரவும் முடியல, அதனால இது என்னென்னு சொல்லலாம், நம்ம நான் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் சொல்லிடுறோம். ஓகேவா?